வணக்கம் என் இனிய தமிழ் மக்களே. ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோவேர் ஷோரூமில் இருக்கேன். சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய மோட்டோவேர் ஷோரூமில் இருக்கேன். நான் புதுசாக ஒரு ஹிமாலயன் 450 எடுத்திருந்தேன். அதனோட டெலிவரி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ பைக் வாங்குறத விட பைக் எடுத்துகிட்டு டூர் போகிறதுக்கு ஆக்சசரிஸுக்கு தான் நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்டாக இடம் ஒன்று நான் தேடி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கடை தெரிய வந்தது. ஸோ இங்கே நான் ஒரு சில ஆக்சசரிஸு ப்ளஸ் என்னோடய ரைடிங் கியரு எல்லாம் வாங்கியிருக்கேன். பட் இன்றைக்கி என்னோடய டூரிங் ஆக்சசரிஸ் மட்டும் போட்டிருக்கேன். என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. ஸோ இந்த வண்டியில் நான் மோட்டோவேரில் என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டேன் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் நான் புக்கிங் பண்ணி டெலிவரி எடுக்கும்போது என்னென்ன ஆக்சசரிஸ் போட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த டால் டூரிங் விண்ட்ஷீல்டு. ஸோ ஸ்டாக் ஹிமாலயனில் சின்னதாக தான் வரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ஆர் சம்திங் வந்தது. நான் இங்கே இதில் போடுறேன், ஸ்லைடில் போடுறேன். அதுக்கப்புறம் வண்டியில் டியூப்லெஸ் ஸ்போக் வீல்ஸு. ஸோ இந்த கிராஸ் ஸ்போக் வீல்ஸ் டியூப்லெஸ் டயர்ஸோடு வரும். ஸோ இது 11,000 ரூபா மட்டும்தான். பட் இன்றைக்கி நீங்கள் புது வண்டி எடுக்க போனீங்க, ஹிமாலயன் 450 எடுக்க போனீங்க அப்படின்னா இந்த டியூப்லெஸ் ஸ்போக் வீல் 11,000 ரூபா தான். ஆனால் நீங்கள் வண்டி ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, கிராஸ் ஸ்போக் டியூப்லெஸ் வீல் வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 40,000 ப்ளஸ் ராயல் என்ஃபீல்டு ப்ரைஸ் ஏற்றிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதை மைண்டில் வச்சுருக்கீங்க. அடுத்து நான் போட்டிருக்கிற ஆக்சசரி இந்த இன்ஜின் கார்டு. ஸோ இந்த இன்ஜின் கார்டு ராயல் என்ஃபீல்டோட லார்ஜ் இன்ஜின் கார்டு. ஸோ நான் ஏன் ராயல் என்ஃபீல்டு இன்ஜின் கார்டு போட்டேன் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனோட சேசி அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ அதனால் சேசியில் கனெக்ட் பண்ணுற எதுவுமே நான் ராயல் என்ஃபீல்டு மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வாரண்டிக்கு யூஸாக இருக்கும்ட்டு ராயல் என்ஃபீல்டோட விங்மேன் போட்டிருக்கேன். ஸோ அது கனெக்டட் மொபிலிட்டி. அதில் உங்களுக்கு வண்டியோட ஜிபிஎஸ்லாம் வந்துடும், ப்ளஸ் 5 இயர்ஸ் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் வண்டியில் பிபிஎஃப் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிபிஎஃப் கிளாஸ் பிபிஎஃப். ஸோ ஓரளவுக்கு ஸ்க்ராச்சஸ்லேருந்து காப்பாற்றும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பிபிஎஃப் போடுறதுக்கு ஒரு 12,000 ரூபா செலவாச்சு. ஓகேவா, ரைட். ஸோ இப்போது இந்த கடையில், அதாவது மோட்டோவேரில் டூரிங் எசென்ஷியல்ஸ் நான் இந்த வண்டிக்கு என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபாக் லைட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் அதனோட ஹெட்லைட் இட்ஸ் அ ஜோக்குங்க. ஸோ அதனால் யூ டெஃபினெட்லி நீட் அ ஃபாக் லைட். அதாவது நீங்கள் ஹைவே டூரிங் நிறைய போகிறீங்க அப்படின்னா ஃபாக் லைட், ஒரு நல்ல பிரைட்டான ஃபாக் லைட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் சூஸ் பண்ண ஃபாக் லைட் ஹெச்ஜேஜியோட 5 LED சிஸ்டம். ஸோ இதனுடைய த்ரோ ஒரு 200 to 230 மீட்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனோட த்ரோ என்ன, அதனோட வெளிச்சம் எவ்வளோன்றதை இந்த வீடியோட கடைசியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதோட ப்ரைஸு 8,000. 8,000க்கு உங்களுக்கு அந்த 2 சைடு ஃபாக் லைட்டு ப்ளஸ் ஒயரிங் ஹார்னஸ்ஸு, அது இல்லாமல் ஸ்விட்ச்சு இதெல்லாம் வந்துடும். ப்ளஸ் இந்த மவுண்டிங் ப்ராக்கெட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஒரு 700 அண்ட் ஃபிட்டிங் சார்ஜஸ் 500. ஸோ டோட்டலாக 9,200. சாலிடாக இருக்குங்க. அண்ட் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோடய நண்பர் ஜியா அண்ட் இம்தியாஸ். அடுத்து நான் வண்டியில் போட்டிருக்கிறது இந்த டாப் பாக்ஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் நிறைய கேமரா கியர்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஒரு சாலிடான ஒரு லக்கேஜ் சிஸ்டம் தேவை. ஸோ என்னோடய லேப்டாப்பு, ட்ரோனு, கேமரா இதுக்கெல்லாம் சாஃப்ட் பேக் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் ஒரு 65 லிட்டர் டாப் பாக்ஸ், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான இதுங்க. என்னோடய என்டையர் கேமரா பேக்கை இது உள்ளே வைக்கலாம். அப்படியே கிட்ட வாங்க, இது எவ்வளோன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணால் வரும் எத்தா தண்டி. ஓகே, ஸோ இந்த பாக்ஸ்லலாம் ஸ்பேர்ஸ் இருக்குது, பட் டோன்ட் மைண்ட் இட். நல்ல குவாலிட்டியான விஷயங்க. அண்ட் இந்த பாக்ஸ் இங்கே முடியும் போது இங்கே ஒரு ஸ்டாப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ஒயரில். அண்ட் இங்கே குட்டியாக ஒரு 2 பாக்கெட்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுனா வச்சுக்கலாம். அண்ட் ஸ்ட்ராப் நைஸ் அண்ட் நீட். அடுத்து நான் என்னோடய வண்டிக்கு போட்டது மோட்டோவேரோட சேடில் பேக்ஸ். ஸோ இது 4/6 30 லிட்டர்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட். ப்ளஸ் உள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் லைனிங் இது. ஸோ இந்த வெல்க்ரோ எடுத்துட்டிங்க அப்படின்னா இது உள்ளே ஒரு தனி பேக்காகவே இருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே இப்படி வச்சுட்டு இந்த வெல்க்ரோ கனெக்ட் பண்ணிவிட்டு
ரோல் டாப். ஸோ ரோல் டாப் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோல் டாப்பில் தான் உங்களுக்கு தண்ணி உள்ளே இறங்காது. ஜிப்பர் போட்டிங்க அப்படின்னா தண்ணி உள்ளே இறங்கும். நிறைய பேக் பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு இந்த ரோல் டாப்போட அட்வான்டேஜ் தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை போடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து சாடில் ஸ்டே. அது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அது தனியாக வீடியோ எடுத்துருக்கேன், அதை போடுறேன். ஸோ இந்த சாடில் ஸ்டே எதுக்கு அப்படின்னா, இந்த சாஃப்ட் பேக்கேஜ், இந்த சாடில் பேக் வந்து ஆடாமல் அசையாமல், பின்னாடி போகாமல் முன்னாடி போகாமல் இப்படி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அந்த சாடில் ஸ்டே. ஸோ மோட்டோவேரில் வந்து நிறைய செட் ஆஃப் லக்கேஜஸ் இருக்குங்க. நல்ல குவாலிட்டியாக சாலிடான மெட்டீரியலில் இருக்கிற டாப் பாக்ஸ்லாம் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய பட்ஜெட்டில் அது இல்லை. அதனால் வந்து ப்ரோ என்னோடய பட்ஜெட் ரொம்ப கம்மி, நான் வெப்சைட்டில் பார்த்தேன் ஒரு 11,000 ரூபாய்க்கு ஒன்று இருக்குது ஜேபி ரேசிங் அப்படின்னா, அந்த வெப்சைட் தானே ப்ரோ அப்படின்னாரு. அதே தான் ப்ரோ என்ன, டோன்ட் வரி அப்படின்ட்டு அவரே ஆர்டர் போட்டு இங்கே வந்து ஃபிட்லாம் பண்ணி கொடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சார்ஜ் பண்ணவே இல்லை. எக்ஸலண்ட் சர்வீஸுங்க. ஐ ஹாவ் டு டெல் யூ, எக்ஸலண்ட் சர்வீஸ். இது வந்து பெய்ட் ரிவ்யூ கிடையாது. எல்லா விஷயத்துக்கும் நான் வந்து என்னோடய முழு காசு கொடுத்து தான் இந்த பொருள்லாம் வாங்கியிருக்கிறேன், ஃபிட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் எனக்கு வந்து ஜியா வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாரு, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ நான் 4-5 கடை போய் பார்த்தேங்க. ஒரு கடையில் ஒன்று இருக்குது, ஓகேவா. பட் இந்த கடையில் எல்லாமே இருக்குது. அண்ட் சர்வீஸ் பிரமாதமாக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இது நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் சரி, எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 15,136 டவுட்டு கேட்டுருக்கேன் ஜியா கிட்ட. இது வரைக்கும் சளைக்காமல் திட்டாமல் டீலாம் வாங்கி கொடுத்து. ஸோ ஜியா வந்து என்னோட ஒரு நல்ல நண்பராகவே ஆயாச்சு. பட் எனிவே, ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், இந்த டாப் பாக்ஸு எனக்கு வெளியிலேருந்து தான் அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் இவங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் கூச்சத்தை விட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்களால முடியும்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க, ஓகேவா. இதுதான் என்னோடய வண்டியில் நான் இப்போ போட்டிருக்கிற டூரிங் ஆக்சசரிஸ். இது எல்லாமே என்னோடய ரைடிங் கியர்ஸ் இருக்குது. அதாவது என்னோடய ஜாக்கெட், ரைடிங் பேண்ட், இதெல்லாமே. அதை நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். பயங்கர புழுக்கமாக இருக்குது. மணி ஆல்மோஸ்ட் 10 ஆகிடுச்சு. மவுண்ட் ரோட்டில் இருக்கேன், அதனால் வந்து சவுண்டு நாய்ஸாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரீட் லேம்ப் இருக்குது. பட் பார்ப்போம் வாங்க. ஸோ ஆன் பண்ணால் ஓகே, பார்க்கிங் லேம்பு. இதுதான் ஹிமாலயனோட லோ பீம், இது ஹை பீம். ஓகே, இப்போ மறுபடியும் லோ பீம். ஃபாக் லைட் HJG 5 LED ஃபாக் லேம்ப்பு. இது வந்து நான் அந்த எல்லோ ஃபாக் கவர் போட்டிருக்கேன். அந்த எல்லோ ஃபாக் கவர் எடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து ஒயிட் லைட் ஆகிடும். ஸோ பேசிக்லி இந்த பர்டிகுலர் வெர்ஷனில் வந்து மொதல் தடவை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் கான்ஸ்டண்ட்டாக லைட் எரியும். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் லைட் அடிக்கும். திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூஸாக ஸ்ட்ரோப் லைட் மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். எல்லோ ஃபாக் கவர் கழட்டியாச்சு. ஸோ இது DRL. வண்டி ஆன் பண்ணுறேன், ஃபாக் லைட் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஆஃப். திரும்ப ஆன் பண்ணுறேன். அந்த ஃப்ளிக்கரிங் அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்னென்னோ அடிக்குது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே போகிறதில்ல. 3வது கான்ஸ்டன்ட் ஃப்ளிக்கரிங். இன்றைக்கி இந்த வீடியோ சுபம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அண்ட் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டெம்போலாம் வச்சு கடத்திருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.